தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. குடியரசு தின விழாவிற்காக நாடு முழுக்க இருந்து வந்திருந்த படையினரின் கம்பீர அணிவகுப்பையும் பார்வையிட்டார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது. வடக்கு திசையிலிருந்து தென்னிந்திய பகுதிகளுக்குள் வறண்ட காற்று வீசி வருவதாக இந்திய வானிலை மையம் தகவல். வரும் 30ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பிப்ரவரி 1ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 7வது முறையும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து வெற்றி கண்டு வருவதாகவும் திமுகவினருக்கு கடிதம். திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். கட்சித் தொண்டர்கள் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். சென்னையில் பள்ளி மாணவிகள் 3 பேரை பாழடைந்த கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த காதலர்கள் 3 பேர் கைது. பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததாக காதலர்களின் 3 நண்பர்களையும் போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார். தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர். சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுராந்தகம் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கருங்குழி பூஞ்சேரி இடையே வருகிறது புதிய சாலை. 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கோரியது தமிழ்நாடு அரசு. வேங்கை வயல் வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு ரத்து செய்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்ற வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருமே பட்டியலினத்தவர்களாக இருப்பதால் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் கோரிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. எஃப்ஐஆர் வெளியாக காரணமான அதிகாரிகளிடம் இருந்து வசூலித்து கொடுக்க ஆணை. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் எஃப்ஐஆர் வெளியான வழக்கு. சென்னை அபிராமபுரம் காவல் ஆய்வாளரிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை. கோவையில் செயல்பட்டு வரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆன்லைன் கல்வி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதாக தகவல். வேலை இழந்தது தெரியாமல் பணிக்கு வந்தவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு. சனாதனம் குறித்து கருத்து தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தொடரப்பட்ட 3 மனுக்கள் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். உதயநிதி மீது வழக்கு பதியவும் அவரது பேச்சை அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என அறிவிக்க உத்தரவிடக் கோரிய மனுக்கள் தள்ளுபடி. நாளை மறுநாள் விண்ணுக்கு செலுத்தப்படுகிறது இந்தியாவின் 100வது ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணுக்கு பாய்கிறது GSLV F-15. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். எதிர்க்கட்சிகளால் 44 திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் 14 திருத்தங்கள் மட்டுமே ஏற்பு. நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது. மதம், ஜாதி, பாலின அடிப்படையிலான வேறுபாடுகள் களையப்படும் என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உறுதி. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து படம் பிடிக்கப்பட்ட மகா கும்பமேளா காட்சிகளை பகிர்ந்தார் நாசா விண்வெளி வீரர் டொனால்ட் பெட்டிட். பிரயாக்ராஜ் நகர இரவு பொழுதில் கங்கை நதிக்கரையில் விளக்குகள் பிரகாசமாக ஜொலிக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவல். கர்நாடக மாநிலம் பெலகாவி அருகே சாலையில் சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்த காரில் இருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்ட நிலையில் முழுவதுமாக எரிந்து நாசம்.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை இனி நாள்தோறும் நடைபெறும். ட்ரம்பால் அமெரிக்க எல்லையை பாதுகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட டாம் ஹோமன் அறிவிப்பு. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்ச ஜாமீனில் விடுதலை. தலா 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பிணை நிபந்தனைகளுடன் விடுவித்தது கொழும்பு நீதிமன்றம். 2024ஆம் ஆண்டின் ICC டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தேர்வு. அதிக முறை ICCயின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதை வென்று ஆஸ்திரேலியாவின் சாதனையை பும்ரா மூலம் சமன் செய்தது இந்தியா. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழ்நாட்டு வீரர் பிருத்வி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தொடர்ந்து 2வது ஆண்டாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. டாடா ஸ்டீல் சர்வதேச செஸ் தொடரில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலியுடன் கைகுலுக்க மறுத்த உஸ்பெகிஸ்தான் கிராண்ட் மாஸ்டர். இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மற்ற பெண்களை தொடுவதில்லை என விளக்கம்.